வெல்கம் சிம்பிள் லைஃப் வித் டிகே. கோவக்காய் பொரியல் செய்ய போகிறோம். வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கோவக்காய் பொரியல் உடம்புக்கு நல்லது. தாளிச்சிடலாம். கடுகு போட்டாச்சு, வெங்காயம் சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை, அடுத்தது தக்காளி சேர்த்து போகிறேன். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மஞ்சள் தூள், உப்பு நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போது கோவக்காய் க்ளீன் பண்ணி வச்சு கோவக்காய் போட்டு வதக்கலாம். தண்ணி ஊற்றாமே வேக வைக்கிறது இதை. நல்லா வதங்கின அப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. மூடி வச்சு நல்லா வதக்குறேன். நல்லா வதங்கி வந்துடுச்சு. மிளகாய் தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், சீரகப்பொடி எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். பாருங்கள், தண்ணி தெளித்து மூடி தண்ணியை ஊற்றக்கூடாது அதிகமாக, சும்மா தெளிக்கணும். அடியில் பிடிக்காம தெளிக்கணும். கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சுவையான கோவைக்காய் பொரியல் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாரத்துக்கு ஒரு நாளைக்காவது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இது. கிரேவி மாதிரி வச்சுக்கலாம். இது பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. நன்றி, வணக்கம், பை.